ஈரோட்டில் திமுக மேயர் வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்த முன்னாள் அமைச்சர் NKKP ராஜா முந்தைய கருணாநிதி ஆட்சியையும் கட்சியினரையும் சாடியது அவர்கள் மத்தியில் சலசலப்பை ஏற்படுத்தியது. திமுக தலைவர்கள் ஒருவர் கூட ஈரோட்டுக்கு பிரச்சாரத்துக்கு வராத சூழலில் மாவட்ட செயலாளரான NKKP ராஜா மேயர் வேட்பாளர் செல்லப்பொன்னியை ஆதரித்து வியாழனன்று பிரச்சாரம் செய்தார். திமுக ஆட்சியில் கருணாநிதியே தன் மீது பொய் வழக்கு போட்டதால் தான் இந்த முறை அதிமுக அரசும் தன் மீது பொய் வழக்கு போட்டதாக ராஜா கூறினார். இதுபோன்று யாரேனும் வெளிப்படையாக பேச முடியுமா என்று சவால் விட்டதோடு திமுக வேட்பாளர்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்யும் திமுகவினரை கடுமையாக சாடினார். தன்னை பற்றி தெரிந்திருந்தும் தன்னோடு விளையாட வேண்டாம் என எச்சரித்த ராஜா திமுகவினர் தங்களை திருத்திக் கொள்ள வேண்டும் என்று பகிரங்கமாக மிரட்டல் விடுத்தார். மீண்டும் ஜெயலலிதா ஒரு பொய் கேஸ் போட்டாங்க. கருணாநிதி கலைஞரே அவன் பேர்ல போட்டா நீ எப்படியா இல்லாம இருக்க புடிச்சு போடுறான்னு சொல்லி ஒண்ணு புடிச்சு போட்டா. இன்னைக்கு ரெண்டையும் முடிச்சுட்டு தான் வந்து நிக்கிறேன். இதை நான் தைரியமா சொல்றதுக்கு காரணம் எங்கிட்ட தைரியம் இருக்குது. அமைப்பு ரீதியாக மாறி யார் வேலை செஞ்சாலும் அதனுடைய விதி விளையாடும். அப்புறம் யாரு சொல்லி குறையில்ல. நான் கொஞ்சம் கடுமையான ஆள் தான், கொஞ்சம் கரடமுள்ளான ஆள் தான். மாவட்ட செயலாளர் எங்காலுக்கு புத்தி சொன்னேன். மாவட்ட செயலாளர் ஒருவர் கட்சி தலைமையை பற்றி விமர்சித்ததும் கட்சியினருக்கு வெளிப்படையாக மக்கள் மத்தியில் மிரட்டல் விடுத்ததும் திமுகவில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.